எல்லாம் வல்ல சண்முகநாதன் திருவடி பாதம் அணிந்து அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம பார்க்கக்கூடிய தலைப்பு பாவக காரக கிரகங்கள். என்ன பாவக காரக கிரகங்கள்னா 12 ராசிகள் உண்டு. 12 ராசிகளுக்கும் நவகிரகங்களை 12 ராசிகளுக்கும் அதிபதிகளாக கொடுத்துருக்காங்க. அதாவது மேச ராசிக்கு செவ்வாய் அதிபதி, ரிஷப ராசிக்கு சுக்கிரன் அதிபதி, மிதுன ராசிக்கு புதன் அதிபதி, கடக ராசிக்கு சந்திரன் அதிபதியாக வராரு, சிம்ம ராசிக்கு சூரியன் அதிபதி, கன்னி ராசிக்கு புதன் அதிபதி, துலாம் ராசிக்கு சுக்கிரன் அதிபதி, விருச்சக ராசிக்கு செவ்வாய் அதிபதியா வராரு, தனுசு ராசிக்கு குரு அதிபதியா வராரு, மகரம் மற்றும் கும்பத்துக்கு சனி பகவான் அதிபதியா வராரு, மீன ராசிக்கு குரு பகவான் அதிபதியா வராரு. இப்படி 12 கட்டத்துக்கும் ராசிக்கு ஒவ்வொரு அதிபதிகள் இருக்காங்க. அதே போன்றுதான் இந்த பாவக காரக கிரகம் என்பது எந்த லக்னத்தில் ஜாதகர் பிறந்திருந்தாலும் லக்ன பாவகம் என்று வரக்கூடிய அந்த முதல் பாவத்திற்கு சூரியனே பாவக காரக கிரகமாக வருவார் அப்படின்னு சொல்லலாம். இது பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு கிரகத்துக்கும் காரகத்துவம் இருக்கு இல்லையா, அதை அடிப்படையை கொண்டுதான் இந்த பாவக காரகத்துவ கிரகங்கள் அட்டவணைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். லக்ன பாவத்துக்கு சூரியன் பாவக காரக கிரகமாக வருவார். அதே போன்று லக்னத்துக்கு 2ஆம் பாவத்திற்கு நம்ம குடும்பஸ்தானம் தனஸ்தானம் சொல்லுவோம். அந்த தனத்துக்குரிய அதிபதிய குரு பகவானே பாவக காரக கிரகமாக வருவார். அதே போன்று செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு சகோதர காரகத்துவமாக செவ்வாய் வருவார். எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் 3ஆம் இடத்திற்கு செவ்வாயே காரக கிரகமாக வருவார். அதே போன்று 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த தாய் ஸ்தானத்திற்கு சந்திர பகவானே காரகத்துவமா வர்றாரு. 4ஆம் இடத்தை கல்வி ஸ்தானம்னு சொல்லுவோம். அதுக்கு வித்யாகாரகன் காரகத்துவமாக்கியோட புதனும், 4ஆம் இடத்தை வீடு என்று சொல்லுவோம். அதற்குரிய காரக கிரகமான சுக்கிரனையும் இந்த 4ஆம் பாவகத்திற்கு காரக கிரகமாகவும் மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியா புத்திர பாக்கியம் அப்படின்னு சொல்றது 5ஆம் பாவகத்தை. இந்த 5ஆம் பாவத்துக்கு குரு காரக கிரகமாக வகிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் பாவத்திற்கு சனி பகவான் காரக கிரகமாக வருகிறார் அப்படின்னு சொல்லலாம். வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, நம்ம 6ஆம் இடத்தை வேலைன்னு சொல்லுவோம், உத்தியோகஸ்தானம்னு சொல்லுவோம். 6ஆம் பாவத்தில் முதன்மைத்தன்மை வகிப்பது வேலை, சேவை. அதற்கு சனீஸ்வரரை காரக கிரகமாக இருக்கிறதுனால சனி பகவான் 6ஆம் பாவத்திற்கு காரக கிரகமாக வர்றாரு அப்படின்னு சொல்லலாம். அதே போன்று 7ஆம் பாவத்தை நம்ம கலத்திர பாவம்னு சொல்லுவோம். அது பொதுவாகவே சுக்கிரன் கலத்திரக்காரகனாக 7ஆம் பாவத்தில் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் 7ஆம் பாவக காரக கிரகமாக சுக்கிரன் வருவார் அப்படின்னு சொல்லலாம். அதே போன்று 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். இது ஆயுளை பற்றி கூறக்கூடிய இடம் என்பதால் இதற்கு சனீஸ்வரரே காரக கிரகமாக வருகிறார். பாவக காரக கிரகமாக சனீஸ்வரர் ஆயுள் அதை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு சனீஸ்வரர் காரக கிரகம். ஆனால் 8ஆம் பாவகத்திற்கு பாவக காரக கிரகமாக சனீஸ்வரர் வருவார் அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் இடம் என்பது தந்தை ஸ்தானம்னு சொல்லுவோம். அதற்கு சூரியனே அந்த பாவக காரக கிரகமாக வருவார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக 10ஆம் பாவம் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம்னு சொல்லுவோம். இந்த 10ஆம் இடம் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் எந்த ராசியில் கட்டம் 10ஆம் பாவமாக அமர்ந்தாலும் சனி பகவானே அந்த பாவகத்திற்கு காரக கிரகமாக வருவாரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியா லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திற்கு தனக்காரகனான குரு பகவானே அதற்கு பாவக காரக கிரகமாக வருகிறார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியா 12ஆம் இடம் மோட்சஸ்தானம்னு சொல்லுவோம். இதற்கு சனி பகவானே காரக கிரகமாக வகிக்கிறார்னு சொல்லலாம். இதை அடிப்படையில கொண்டுதான் நமக்கு காரகோ பாவனாஸ்தி என்ற அந்த விதி வகுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம்.
நம்ம என்ன பண்ணுவோம், புத்திர பாக்கியத்திற்கா 5ஆம் இடத்தை பார்ப்போம், குருவை பார்ப்போம். ஏன் குரு வருவாரு அப்படின்னு 5ஆம் இடத்திற்கு காலபுருஷத்துக்கு இப்படி சூரியன் தானே வர்றாரு அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் இந்த பாவக காரக கிரக அடிப்படையில தான் அனைத்து செயல்படுது அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.